ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம இந்தியா வித் ஸ்ரீலங்கா சீரியஸில் தேர்ட் T20 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தேர்ட் T20ல வந்து அவங்க கொடுத்த இந்த பிச் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பவுலிங்க்கு சாதகமாக இருந்துச்சு, அதுவும் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துச்சு. தீக்ஷனா 3 விக்கெட் எடுத்தார். இந்தியன் பேட்ஸ்மேன் ஆரம்பத்திலேயே ஆரம்பித்தப்பிலேருந்து தடுமாற ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தவங்களும். ஜி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பவுண்டரி அடித்தாலும் அவர் அவுட் ஆகிட்டார். சாம்சன் 0 ரனில் அவுட்டு. அதுக்கப்புறம் நின்று ஆனால் கில் பொறுமையாக நின்று கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போனார். ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் மேட்சை கொண்டு போனார். அவர் 39 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் ரியன் பராக் நேற்று கொடுத்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிட்டார் பேட்டிங்கில். அவர் பங்கை கொண்டு 6 அடித்தார். வாஷிங்டன் சுந்தர் ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து ஒரு 137 வரையும் ஸ்கோர் பண்ணது காரணம் அவர் ஒரு மெயின் ரீசன். 2 4 ஒரு 6 அடித்து அவரும் 25 ரன்ஸில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவோட பவுலிங் நேற்று உண்மையாகவே செம்மையாச்சு. ஃபீல்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் இல்லாமல் ஸ்ரீலங்கா ஃபீல்டிங்கும் பவுலிங்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. இதே இந்தியா பவுலிங்கில் வந்து ஸ்ரீலங்கா மாதிரி ஆரம்பத்தில் விக்கெட் எடுக்கலனாலும் ஃபஸ்ட்டு ரவி பிஷ்னாய் வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அருமையாக போட்டார். லாஸ்ட்டு 2 ஓவர் தான் 12 பால்ஸில் 9 ரன்ஸ் அடிக்கணும்னு இருந்தப்போ இவர் வந்தார். யாரும் எதிர்பார்க்காத நேரம் பார்த்து ரிங்கோ சிங் வந்து அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி லாஸ்ட்டு ஓவர் முகமது சிராஜ் போடுவார், இல்லை 19th ஓவர் போடுவார் எல்லாரும் எதிர்பார்த்தப்ப ஒரு சர்ப்ரைஸ்கியா வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவரே பவுலிங் போட்டு 2 விக்கெட் எடுத்தார். அதனால மேட்ச்சு சூப்பர் ஓவருக்கு போச்சு. தோக்க வேண்டிய மேட்ச் சூப்பர் ஓவரில் ஸ்ரீலங்கா சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. 2 சூப்பர் ஓவரில் படி 2 விக்கெட் போனாலே ஆல் அவுட்னு எடுத்தோம். ஸ்ரீலங்கா 2 ரன் தான் அடித்தாங்க. இந்தியா அதை ஃபஸ்ட் பால்லேயே பவுண்டரி அடித்து சேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்த மேட்சோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன பார்க்கணுன்னா, இப்போ இந்தியாவோட புது கோச் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட முன்னாடியே பார்த்தோம் வந்து இந்தியா வந்து நெட் ப்ராக்டிஸ் அப்போ சூரியகுமார் யாதவும் பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தார் ஃபஸ்ட் மேட்ச் அப்பயே. என்ன தெரியுதுன்னா, அவங்க பேட்ஸ்மேனுக்கும் பவுலிங் தெரியணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு காலத்தில் சச்சின், சேவாக், கங்குலி மாதிரி பேட்ஸ்மேனும் நடுவில் வந்து அப்பப்போ ஏதாவது 2 ஓவர் 3 ஓவர் போடுவாங்க. இது வந்து ஒருவேளை ஒரு பவுலர் ரொம்ப அடி வாங்குறாருனா, இல்லை அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்குன்னா அந்த மாதிரி சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசிஷன் உண்மையாக நல்ல டிசிஷன். அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் பற்றி பார்க்கணும்னா, அவருக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் சான்ஸ் கொடுத்தாலும் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. செகண்ட் T20லையும் டக்கு, நேற்றும் டக்கு. அவருக்கு நிறைய பேர் ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு T20யில் கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டது இல்லை. அவர் அடிச்சிருக்க 2 ஆஃப் செஞ்சுரிஸும், ஒன்று அயர்லாண்டு, ஒன்று ஜிம்பாப்வே. பெரிய டீம் கூட அவர் யூஸ் பண்ணிக்கிட்டது இல்லை. மேபி ஒன் டேயில் அவர் நல்லா பண்ணலாம். ஏன்னா ஒன் டேயில் வந்து அவர் கடைசி இந்தியாவில் இந்த ஒன் டே சவுத் ஆஃப்ரிக்கா கூட அதில் ஒரு செஞ்சுரி போட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒன் டேயில் அவர் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறாரு. ஆனால் T20யில் அவர் கொடுக்குற சான்ஸை அவர் யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல T20 இன்டர்நேஷ்னல்ஸில். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பை.